ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சோயா சில்லி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இது கூட அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போது நான் இந்த சோயா சங்க்ஸ், அதாவது மீன் மேக்கர் இருக்குது இல்லைங்களா, இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இப்போது அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேர்டு ஆட் பண்ணுறேன்னா, இந்த அரிசி மாவும் இந்த கேர்டும் பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் பக்காவாக இருக்குங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல சூவியாக, சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கேர்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நான் ஊற வச்சுட்டு, இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெயை ரொம்ப காய விடாதீங்க, ஜஸ்ட்டு அந்த எண்ணெய் சூடானாலே போதும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த சங்க்ஸ் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க் கலர்லேயும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம், லைட்டாக ப்ரௌன் ஆனாலே போதும். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்கான ஒரு ஃபுட் பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் புலாவ் ரைஸ், கீ ரைஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்பவே பிடிக்குங்க. நான் இதுக்கு கீ ரைஸ் பண்ணியிருந்தேன், டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.